வணக்கம். ம், இது வந்துட்டு பாபாவுடைய ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, பாபா வந்து பார்க்குறதுக்காக அந்த தாதா சாஹேப் கபடி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய மனைவி வந்துட்டு வந்து வராங்க. சரிங்களா. அவங்க மனைவி வந்து பார்க்க வராங்க. அவங்களுடைய அந்த அவங்க கூட வந்துட்டு ஒரு சின்ன அவங்க பையனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சரி. அவங்க போன அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு காய்ச்சல் வந்துட்டு என்ன, அது வந்து ஒரு ஒரு கட்டி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளேக் வந்துட்டு கட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி கட்டி வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு வர வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மா வந்துட்டு, என்னடா இது, நம்ம வந்துட்டு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருவோன்ட்டு நம்ம இங்கே வந்தோம்னா, இங்கே வந்து புதுசாக வந்து ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பையனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இவ்வளோ பெரிய அது ஒரு கஷ்டம் வந்துட்டு வந்துடுச்சு அப்படின்ட்டு அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, பரவாயில்ல, நம்ம வந்துட்டு நம்ம ஊருக்கே போயிடலாம், நம்ம வந்துட்டு இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு வந்து நினைக்கிறாங்க. சரிங்களா. சரி, நம்ம பாபாட்ட வந்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க பாபா வந்து பார்க்க வந்து வராங்க. அப்போ வந்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரிங்க உங்களை பார்க்க வந்தேன், இங்கே வந்துட்டு இந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பையனுக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்துட்டு ஒரு கட்டி மாதிரி உடம்புல வந்துட்டு வந்துடுது, அதனால் நான் வந்துட்டு எங்கள் ஊருக்கே நான் வந்து போகிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்துட்டு பாபாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ பாபா வந்துட்டு அவர்கிட்ட வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து பாபா சொல்கிறாரு, வந்து ஒரு அன்பாகவும் மிருதுவாகவும் அவர் சொல்கிறார் பாருங்கள். வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது, அவைகள் உருகி ஓடிவிடும், எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய உடம்பில் வந்துட்டு வந்து அவருடைய அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு தூக்கிட்டு அந்த இடுப்பில் வந்து காமிக்கிறாரு. அங்கே அந்த பையனுக்கு இருக்கிற மாதிரியே வந்து பாபாவுடைய உடம்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டி வந்துட்டு வந்திருக்கு. சரிங்களா. அதை வந்துட்டு காமிக்கிறார் அந்த அம்மா கிட்ட, பாருங்க அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாரு வந்துட்டு, எனது அடியவர்களுக்காக நான் எங்கனம் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, அவர்களது கஷ்டங்கள் எல்லாம் எனதே ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வந்து ஞானிகளும் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. அப்போது என்னை கூட வந்துட்டு எங்கள் அண்ணா வந்துட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடும்போது கூட எல்லாமே எனக்கு அவங்க வந்து போய் பேசுகிறது, அவங்க நடிக்கிறது, ஏமாத்துறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சால் கூட நான் வந்துட்டு அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் தானே அவங்களுக்கு வந்துட்டு கூப்பிட்றாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா. நான் போனேன் இல்லையா, நான் போயிட்டு அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் வந்துட்டு நினச்சிட்டு வந்தேன். சரிங்களா. அவர் யார் வந்து என்ன எப்படி இருந்தாலுமே அந்த ஞானிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஞானிகள்னால் இப்போ நான் வந்து பாபாவுடைய இது ஒரு 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 வழிகாட்டுதல் நான் வந்துட்டு போகிறதுனால அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி இருந்தாரோ, அவர் எப்படி நடந்தாரோ, அதே மாதிரி தான் நான் வந்துட்டு வந்து பாபாவுடைய இது டியூட்டியாக இருக்கக்கூடிய நம்ம வந்துட்டு இருக்கணும். சரிங்களா. அதுதான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அதான் வந்து பெருமை இல்லைங்களா. அவருடைய பேரை நம்ம காப்பாற்றணும் இல்லையா. அது மாதிரி இப்போ நான் போயிட்டு வந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வந்துட்டு பாபா வந்து கொடுத்தாரு. சரிங்களா. அப்போ நம்மளை வந்து ஒரு கருவியாக வந்து பயன்படுத்தி அவர் வந்துட்டு அதை வந்து செய்கிறாரு, செயல்படுத்துகிறாரு நம்மளை.
சரிங்களா? அது அவங்க என்ன நினச்சாலும் நம்ம வந்துட்டு அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லா பாருங்கள் பாபாவாம் இதே மாதிரி தான் எல்லா ஞானிகளுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா ஞானிகளின் உள்ளம் அந்த மெழுகை விட ஒரு மிருதுவாக இருக்கும். வெண்ணெயை விட ஒரு மிருதுவாக இருக்கும். அது உள்ளம் புறமும் அது வெண்ணெயை போன்றே ஒரு மிருதுவாக இருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வித லாபம் பெறும் நோக்கமின்றியே அவர்கள் தங்கள் அடியர்களை நேசிக்கிறார்கள். அவர்களே உண்மை உறவினர்களாகவும் எண்ணுகிறார்கள். சரிங்களா?